வள்ளுவனு அவ்வை பாரதியோடு வாழ்த்திய வணங்கிடும் தமிழ் மொழியேடு வள்ளியாக நடிக்கும் அனிதா அவர்களுக்கு கிராமத்து சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறார்கள். நன்றி. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பொருத்தி பெருமைப்படுத்திய மாபெரும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தார்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். முருகா,
இக்குருத்தி இளம் காக்கும் எங்கள் குலதெய்வமே குமரா, உமையே எண்ணி எந்நேரம் வணங்கும் இந்த வழியாகிய எனக்கும் இந்த தெய்வீக திருச்சபையில் கூடியிருக்கும் மக்களுக்கும் உம்முடைய நல்லருள் தந்து எல்லோரும் எல்லாம் வரை என்றென்றும் துணையிருப்பாய் கந்தா. அதற்கு அருள் செய் என்ற அடியாள்மை வணங்கி என்னுடைய பணியினை தொடங்குகிறேன். இந்த விழாவினை மிகவும் சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும், பொதுமக்களுக்கும், இளைஞர் பணி மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும், இந்த நாடகத்திற்கு மிகவும் சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொடுத்திருக்கும் ஸ்ரீ ஐயனார் ஒளிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கும், அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும், இந்த நாடகத்தின் அமைப்பாளரான கவிராஜ், ரெண்டு பேர் கவிராஜா பாலு, புரியல, கவிராஜும் பாலு, கவிராஜ் பாலு தானே. அதாவது சிறந்த ஒரு துணை ராஜ நடிகர் அன்பு சகோதரன் லேனா கவிராஜ் அவர்களது சார்பாகவும் மற்றும் அன்பு சகோதரன் பாலு அவர்களது சார்பாகவும் அனைவரது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 1ஆம் தேதி ஆடி 1ஆம் தேதி விளக்கு பூசை நடைபெற உள்ளது. அதில் கலந்து கொள்ளும் பக்தோடி மெய்யன்பர்கள் வனிதாவிடம் பெயர் கொடுக்குமாறு உங்களை கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். ஆடி 1ஆம் தேதி நமது கழுவுநாயகி அம்மன் ஆலயத்தில் நடைபெற உள்ளது. அதில் கலந்து கொள்ளும் பக்தோடி மெய்யன்பர்களும் கிராம பொதுமக்களும் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம்.
பக்தர்களின் கருத்திலே உழவுகின்ற கந்தனின் அன்பு தாயே, காலங்கள் அனைத்திற்கும் நியாயங்கள் ஆனவளே, கருவடை பாவை நீயே, பொன்னென்றும் பொருள் என்றும் புகழ் என்றும் தருபவளே, புலமிக்க வேத பொருளே, பூத்திடும் நலமெல்லாம் காத்திடும் தலைவியே, புகழ் கருமாறி உமையே என்று போற்றி புகழும் அனை மகாசக்தி ஆகிய மதுரை மீனாட்சி தாயை வணங்கிவிட்டு கவனிக்கலாம். கனியமுதே கருணை கடலே துணை சுந்தரேசர் மகிழும் மயிலே கதம்பவன கோயிலே மாதவர் போற்றும் ஏழிலே பதமலர் தமை பணிந்தோமே அங்கையர் கண்ணே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிழி கையில் வைத்து, கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிழி கையில் வைத்து, அஞ்சிக மொழி உமையாள் வீட்டிருந்தாள் அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 கொண்டை முடி கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சிக மொழி அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 மதுரையிலே. இப்படியெல்லாம் அனைத்து தெய்வங்களையும் பெருமைப்படுத்திக் கொண்டிருந்தாலும் எனது குலதெய்வம் ஆகிய கந்தன், கடம்பன், கதிர்வேலன், கார்த்திகையனுடைய வரவை எண்ணி அனுதினமும் வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நான் அவருடைய வருகைக்காக இந்த இடத்திலே வெளியே கதை எழுதுகிறேன். மஞ்சள் வாடும் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன், உனக்காகவே நான் வாழ்கிறேன். கதை எழுது கண்ணீரே எழுதாதே மஞ்சள்
உனக்காகவே நான் வாழ்கிறேன். உனக்காகவே நான் வாழ்கிறேன். மனதில் வடித்து வைத்த சிலைகள், அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள். மனதில் வடித்து வைத்த சீலைகள், நெஞ்சில் மனதில் மயக்க வைத்த கலைகள். மேகங்கள் போல் நெஞ்சில் ஓடும், மேகத்தை யார் மூடக்கூடும்? உனக்காகவே நான் வாழ்கிறேன். உனக்காகவே நான் வாழ்கிறேன். கோவில் பெண் கொண்டது, தெய்வம் கண்டது. கோவில் பெண் கொண்டது, தெய்வம் கண்டது. பூஜையார் செய்வது, பூவையார் பயில்வது. பூஜையார் செய்வது, இந்த பூவையார் கொள்வது. பூவைக்கு வேறென்ன பாஷை, என் நெஞ்சத்தில் ஏதேதோ ஆசை. உனக்காகவே நான் வாழ்கிறேன். உனக்காகவே நான் வாழ்கிறேன். தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது. தீபம் எரிகின்றது, ஜோதி தெரிகின்றது. காலம் மலர்கின்றது, கனவு பழிக்கின்றது. காலம் மலர்கின்றது, என் கனவு பழிக்கின்றது. எண்ணத்தில் என்னென்ன தோற்றம், என் நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம். உனக்காகவே நான் வாழ்கிறேன். உனக்காகவே நான் வாழ்கிறேன். கதை எழுது, கண்ணீரே எழுதாதே, மஞ்சள் வானம் எங்கள் சாட்சி. உனக்காகவே நான் வாழ்கிறேன். உனக்காகவே நான் வாழ்கிறேன். அன்பன் பழனி அப்பனடா, நன்றி நன்றி. அன்பன் பழனி அப்பனடா, அவன் அரும்பெரும் திரவிய கப்பலடா, அற்புதம் காட்டும் தலைவனடா, அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா என்று என்னுடைய கந்தவருமானையே நினைத்து பாடிக்கொண்டிருந்தாலும் அவருடைய வருகைக்காக நன்றி. ஒரு சந்தன காட்டுக்குள்ளே ஒரு சந்திரன் சாயையிலே குயிலை கொஞ்சம் தூங்கட்டுமே ராத்திரி வேளையிலே கண்மொழிச்சு நான் இருப்பேன் கண்ணே உன் பக்கத்திலே சோலை பூனை அறிறோம் பசுஞ்சொக்க பொண்ணை அறிறோம் ஒரு சந்தன காட்டுக்குள்ளே ஒரு சந்திரன் சாயையிலே சிறு சிங்கார தோப்புக்குள்ளே மழை தென்றலும் வீசையிலே குயிலை கொஞ்சம் தூங்கட்டுமே ராத்திரி வேளையிலே கண்மொழிச்சு நான் இருப்பேன் கண்ணி உன் பக்கத்திலே சோலை பூவி அறிறோம் பசுஞ்சொக்க
போவதில் சுகம் அதிகம், அவன் பார்வையில் நிற்பதில் குணம் அதிகம், விழுந்து வணங்கினால் வயது அதிகம், அந்த வீரன் தருவான் நமக்கெல்லாம் பணம் அதிகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே என்னுடைய கந்தபெருமானையே நினைத்து அவருக்காக ஒரு கடிதம் எழுதணுன்ற ஆசை. அன்னைக்கெல்லாம் காதல் கடிதம் எழுதினாங்க. ஆகா, எழுதுனதெல்லாம் அப்படி இப்போ எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் டெக்ஸ்ட் அனுப்பலாம், அனுப்பலாம். ஆனால் இப்ப அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்ன எழுதுறதுனே தெரியல. எழுதணுன்ற ஆசை நிறைய இருக்கு. ஆனா என்ன சொல்லி நான் எழுதுனா என் மன்னவனுடைய மனம் குளிரும் அப்படின்றது எனக்கு தெரியல. என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் மனம் குளிர, மேலாடைக்குள் நான் போராடினேன், நூலாடைக்குள் நான் நூலாகினேன், பேரை என்னை வாதை செய்யும் வெட்கம் விடுமோ, என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் மனம் குளிர, என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் மனம் குளிர, மேலாடைக்குள் நான் போராடினேன், நூலாடைக்குள் நான் நூலாகினேன், பேதை என்னை வாதை செய்யும் வெட்கம் விடுமோ, என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் மனம் குளிர, என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் மனம் குளிர. அறியாதவள் நான், தெரியாதவள், முன் அனுபவம் ஏதும் புரியாதவள், எத்தனையோ தோணுதே மனசிலே, அது அத்தனையும் எழுத தெரியாதவள், என்ன சொல்ல என்ன சொல்ல, காற்றாகி போனாலும் அவன் கண்ணங்களை நான் தொடுவேன், காற்றாகி போனாலும் அவன் கண்ணங்களை நான் தொடுவேன், பெண்ணான பாவம் மச்சமடம் நாணம் கொண்டேறினாலும் கண்ணாவின் கோபம் சொல்லாதே கொள்ளாதே கொண்டாலும் வையாதே கண்ணான கண்ணா கண்ணா கண்ணா, என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் மனம் குளிர, என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் மனம் குளிர. இதயம் துடிப்பது என் செவிக்கு கேட்குதம்மா கேட்குதம்மா, வளையல் நடுங்குதே வாய் வார்த்தை குளறுதம்மா குளறுதம்மா, என்ன சொல்ல என்ன சொல்ல, காற்றாகி போனாலும் அவன் கண்ணங்களை நான் தொடுவேன், காற்றாகி போனாலும் அவன் கண்ணங்களை நான் தொடுவேன், பெண்ணான பாவம் மச்சமடம் நாணம் கொண்டேறினாலும் கண்ணாவின் கோபம் சொல்லாதே கொள்ளாதே கொண்டாலும் வையாதே கண்ணான கண்ணா கண்ணா கண்ணா, என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் மனம் குளிர, என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் மனம் குளிர, மேலாடைக்குள் நான் போராடினேன், நூலாடைக்குள் நான் நூலாகினேன்,
அதிகம் அவன் பார்வையில் நிற்பதில் என்னப்பா உட்காருங்க நீங்க பத்திரமா. அருமை ஐயா முனியாண்டி அவர்கள் ரூபாய் 101 அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்பளித்த முனியாண்டி ஐயா அவர்களுக்கு எனது சார்பாகவும் கலை குடும்பத்தாளர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. பழனிக்கு போவதில் சுகம் அதிகம், அவன் பார்வையில் நிற்பதில் குணம் அதிகம், விழுந்து வணங்கினால் வயது அதிகம், அந்த வீரன் தருவான் நமக்கெல்லாம் பணம் அதிகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே என்னுடைய கந்தபெருமானியை நினைத்து நினைத்து மென்மேலும் இவ்விடத்தில் பாடிக்கொண்டிருந்தாலும் யார் வரவை தேடுகிறாய், மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரை எண்ணிடுகிறாய், உறவுக்கு அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா. மனதிற்குள் அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா. குயிலே கவி குயிலே யாரை எண்ணி பாடுகிறாய், மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா. குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய், உறவுக்கு அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா. மனதிற்குள் அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா. காயும் கனியானதே சுகம் காணும் தனிமை உறவாடுதே. வாழ்வில் விண்ணை போல் வந்தது யாரோ எவரோ யார் சொன்னது. உயிரே அவனை வர சொல்லடி, இது மோகன் பாடிடும் பெண்ணை என சொல்லடி. குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய், மனசுக்குள் ஆசை வைத்த மன்னன் வந்தானா. குயிலே கவி குயிலே யார் வரவை தேடுகிறாய், உறவுக்குள் அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா. மனதிற்குள் அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா. பருவ செழிப்பினிலே பனியில் நனைந்த மலர் சிரிக்கும் சிரிப்பென்னவோ, சிரிக்கும் சிரிப்பென்னவோ. மெல்ல மெல்ல அங்கம் எல்லாம் துள்ள
இப்படியெல்லாம் நன்றி பாடிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாலும் வெகு தூரத்திலிருந்து யாரோ ஒருவரை அழைப்பது போன்ற ஒரு சிறிய குரல், அந்த குரலுக்கு சொந்தக்காரி ரொம்ப ஜாலியா இருக்கிற அப்படி எந்த கவலையும் இல்ல, கவலையெல்லாம் மறந்து தன்னைத்தானே மறந்து சுயநினைவு இல்லாம எப்படி ஏர்வாடியில எல்லாரும் இருக்காங்களோ அது மாதிரி கிடக்குது. பரவாயில்ல, ஆனா பெறலுது பண்ணி இதுவும் ஒன்னா கிடக்குது. எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அண்ணனுக்கு அது எங்கேயும் இல்லை, யாரோ வந்தாங்க அப்படின்றது மாதிரி நிம்மதியை தேடி திரிகிறாரு. அவருக்கு என்ன பாவம், பொண்டாடி பிள்ளைகளுக்கு தான் கவலை. வான்மதி ஓ வான்மதி தூது செல்லு வான்மதி, மாளிகை பொன்மாடம் மல்லிகை பூமஞ்சம் யாவுமே. அண்ணன் இதெல்லாம் யூடியூப்ல எடுத்து போட்டுருங்க, அண்ணனை மறைக்காதீங்க, மாதவண்ணா மறைச்சிடாதீங்க பாவம். யாவுமே இந்நேரம் ஏற்குமோ என் நெஞ்சம், காதலன் வாசல் வர வேண்டும், நீயும் என் செய்தி சொல்ல வேண்டும். வான்மதியே ஓ வான்மதியே தூது செல்லு வான்மதியே, மாளிகை பொன்மாடம் மல்லிகை பூமஞ்சம் யாவுமே இந்நேரம் ஏற்குமோ என் நெஞ்சம், காதலன் வாசல் வரவே நீயும் என் செய்தி சொல்லவே. நாரணன் பாடுகின்ற கானமும் நீ